ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வி-ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பிளாக் பண்ண யாராவது ஒரு நபர், உங்கள் லவராக கூட இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்களாக இருக்கலாம். அவங்க யாராவது உங்களை பிளாக் பண்ணியிருந்தால் அவங்கள எப்படி ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்வது அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வி-ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனால இந்த ஆப் தான் ஃபஸ்ட்டில் வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுக்கு அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் நம்பர் டைரெக்டாக போகாது, வேறு ஒருத்தவங்களோட நம்பர் கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், கனடா இந்த மாதிரி வந்துட்டு கண்ட்ரிலேருந்து தான் கால் போகிற மாதிரி காமிக்கும். உங்கள் லவ்வரோ வந்துட்டு இல்லை ஃப்ரெண்டோ யாராவது இந்த நம்பரை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாங்க, நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஒரு நம்பர் தான் காமிக்கும், உங்களோட ஒரிஜினல் நம்பர் காமிக்காது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து கால் பண்ணுற மாதிரி தான் காமிக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேட்குது அப்படின்னா, நீங்கள் ப்ரீமியமாக கால் பண்ண போகிறீங்களா, எக்கனாமியாக கால் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்கள் வந்துட்டு அதில் எக்கனாமி கொடுத்துக்கங்க, இல்லை ப்ரீமியம் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு டயல் பண்ணலாம். டயல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிங் போய்ட்டுருக்கு. நார்மலாக எப்போது மூலம் தான் ரிங் போகும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அவங்க கால் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டாக டிலேவாக தான் கேட்கும், அவங்களுக்கும் லேட்டாக டிலேவாக தான் கேட்கும். கிட்டத்தட்ட உங்களோட ஃபாரின் கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே கேட்கும். நான் இன்னொரு மொபைலில் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா பிளாக் பண்ணிட்டேன். என்னோடய நம்பரை பிளாக் பண்ணிட்டு என் நம்பர்லேருந்து அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் போணுச்சு, அதே மாதிரி அட்டன் பண்ணிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் கால் மாதிரி தான் போணுச்சு, வேறு நம்பர்லேருந்து போணுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் கால் பண்ணணும். உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். கீபோர்டு பக்கத்தில் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு கெட் நியூ நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 விதமான நம்பர் வந்துட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு ஏகப்பட்ட காயின் தேவைப்படும். அந்த காயின் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வாட்ச் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃபர்ஸ் அண்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள பாயிண்ட்ஸ் படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு இங்கே கிரெடிட் ஆயிரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ஒரு கால் மேக் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் தேவைப்படும், அதை நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக இந்த கால் மேக் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் வந்துட்டு எக்கானமி, ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் கொடுத்துருப்பாங்க கால் பண்ணுறதுக்கு. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீமியமில் ஒரு சில தடவை ஒர்க் ஆகாமல் போணுச்சு, நீங்கள் எக்கானமிலையும் ஒரு தடவை கால் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தேவைப்படும், அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். வாட்ச் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு சில ஆப் இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும், அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் மூலிமா நீங்கள் யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம். உங்கள் பிளாக் பண்ணியிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் ஏதாவது குறைந்த ரயில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.